சின்ன சின்ன காரியத்துக்கு சோர்ந்து போகிறீங்கல்ல, ஏன்னா உங்களுக்கு ஒரு பலன் இல்லை. சின்ன சின்ன காரியத்துக்கும் அப்செட் ஆகிடுறது, என்னடா வாழ்க்கை அப்படின்றது, ஜெபிக்க முடியலன்றது, ஒரு சந்தோஷமாக இருக்க முடியலன்றது, ஒரே பிரச்சனை போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு பலன் இல்லை, ஒரு வல்லமை இல்லை. உலகத்தில் வாழும்போது பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், உபத்திரவம், சோதனை இதெல்லாம் வரும். அப்படிப்பட்ட உலகத்தில் தானே நம்ம வாழ்கிறோம். இதெல்லாம் இல்லாமலாம் வாழ முடியாது, அது இருக்கும். ஆனால் அதை மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு பலன் வேணும். அதாவது யூ ஷால் ரிசீவ் பவர், ஆங்கிலத்தில் சொல்லியிருக்க வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க. என்ன வல்லமை அது? பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, நமக்கு வரக்கூடிய போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. இந்த உலகத்தில் வாழும்போது இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. பிசாசு ஒரு பக்கம் போராடுவான், உலகம் ஒரு பக்கம் போராடும், பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாக போராடுவாங்க. இதெல்லாம் நம்ம கடந்து தான் போகணும். ஆனால் அதை மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு வல்லமை தருகிறார் ஆண்டவர். அதுதான் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வல்லமை தருகிறேன். பரிசுத்த ஆவி வரும்போது இந்த வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க.